உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த 27/7/2024 அன்று கோவை தேவேந்திர இலக்கிய மன்றம் சார்பாக கல்வி திருவிழா 2024 வெகு சிறப்பாக நடைபெற்றது. அதில் கலந்து கொண்ட திரு சந்திரமோகன் ஐஆர்எஸ் அவர்கள் மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்துரை வழங்கிய இனிய தருணம் இது. இந்த பரிசு அப்படிங்கிறது பேசும்போது சொன்னால் இது ஒரு வித்தியாசமான ஒரு எந்த ஒரு சமூகத்திலையும் எந்த ஒரு அமைப்பிலையும் இந்த மாதிரி ஒரு இதுவரை நான் பார்த்தேன். அது வெற்றிகளுக்கு சார்ந்த நல்லா இருந்தது. அவர் எத்தனையோ ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியிருப்பார், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில். இந்த மாதிரி ஒரு சமுதாயத்தில் நல்லா படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளை கூப்பிட்டு அவர்களை கௌரவிக்கும் விதமாக, அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக பரிசை வழங்குவது என்பது எனக்கு தெரிந்து நமது தேவேந்திர இலக்கிய மன்றம் மட்டும்தான். இது ஐயா காசிமேந்தர் அவர்களுடைய ஒரு வித்தியாசமான சிந்தனை. ஆனால் அவர் கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷமா ஐயா தெரியும். நான் எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கும் நிறைய தொடர்பு அப்படி பழகின்ற காலத்திலையும் இப்படி ஒரு சிந்தனை எனக்கு தோணாது, அவருக்கு தோணியது. அவர் எல்லா விதத்திலையும் வித்தியாசம். காலையில ஒரு பெண்மணி பேசும்போது சொன்னாங்க, உங்களுக்கு பெற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. உண்மை, ஒரு சமுதாயம் முன்னேற வேண்டும், இந்த சமுதாயத்தினுடைய வாழ்க்கைகளை முன்னேற வேண்டுமானால் கல்விதான் மிக மிக பணம் அப்புறமா. உங்களுடைய கல்வி இருந்தால் பணம் உங்களை தேடி நீங்க ஞானமாக அந்த கல்வி நமது இளைஞர்களுக்கு சென்று அடைய வேண்டும் என்ற குறிக்கோள், ஒரே குறிக்கோள். அதன் மூலம் சமுதாயம் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்ற கருத்து இந்த இலக்கிய மன்றம், தேவேந்திர இலக்கிய மன்றம் இந்த ஒரு விழாவை ஏற்பாடு செய்கிறது. இப்போ இந்த பரிசளிப்பு விழா 10ஆம் வகுப்பு மாணவர்கள், 12ஆம் வகுப்பு மாணவர்கள் இவற்றிலே நல்ல மார்க்குகள் மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்றவர்களுக்கு கூறக்கூடிய பரிசு. சரி, இலக்கிய மன்றம் எல்லாருக்கும் பரிசு கொடுக்குது, கல்வியை கேட்க பரிசு கொடுக்குது. நம்ம என்ன செய்யணும்? அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யணும்? இலக்கிய மன்றம் என்ன எதிர்பார்க்கிறது? இலக்கிய மன்றம் எதிர்பார்க்கும் ஒன்றே ஒன்றுதான், நீங்கள் கல்வியில் முன்னேற. இதோட நிறுத்தப்படாது. 10th 90% எடுத்துட்டேன், 11th 598 மார்க் எடுத்துட்டேன் அப்படின்னு நம்ம அதை அப்படி நிறுத்திடக்கூடாது. நம்ம சமுதாயத்தில் ஒரு பெரிய குறைபாடு என்ன அப்படின்னா, ஒரு 11th படிச்சுட்டா, ஸ்கூலை முடிச்சுட்டா அல்லது காலேஜ் முடிச்சுட்டாங்கனால அதை நிறுத்திடுவாங்க, அதுக்கப்புறம் யோசிக்க மாட்டாங்க. ஸ்கூல்லேயே நீங்க 10th படிச்சுட்டு +2 போகும்போது +1 போறேன், அப்ப என்ன குரூப் எடுக்கிறது பெற்றோர்களுக்கு தெரிந்த வாய்ப்புகள் மிக குறைவு. பள்ளி ஆசிரியர்களுக்கும் அதிகமாக தெரிகிறது. கிராமப்புறத்தில் இருக்கிற பள்ளி ஆசிரியர்களுக்கு இந்த மாணவன் 10ஆம் வகுப்பு முடித்தவுடன் அடுத்த 11ஆம் வகுப்பில் என்ன குரூப் எடுக்க வேண்டும் என்பதை சரியாக சொல்வது. இந்த அனுபவமாக நான் அனுபவிச்சிருக்கேன். என்னை
கான்டாக்ட் பண்ணி என்ன மாதிரி எடுத்துருக்கு, என்ன குரூப் சேர்க்கணும், அந்த ஸ்கூல்ல அந்த குரூப்போட டேட் வாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சரி, பெற்றோர்களுக்கும் அது அந்த விழிப்புணர்வு குறைவாக இருக்கிறது. ஆசிரியர்கள் சரியான மாணவர்களை வழிநடத்துகிறது. இதனால் அவங்களுடைய பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்பு பாதியில் நின்று விடுகிறது. அந்த மாணவர்களுடைய முன்னேற்றம் தடைபடுகிறது. அந்த குடும்பத்தின் முன்னேற்றம் தடைபடுகிறது. அந்த சமுதாயத்தின் முன்னேற்றம் தடைபடுகிறது. இதை உடைக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அந்த மாணவனுக்கோ மாணவிக்கோ கல்விக்கு தொடர்ந்து கல்வியை பெறுவதற்கு உதவிகள் செய்ய வேண்டும், வழிகாட்டுதல் செய்ய வேண்டும். அப்படி ஒரே குறிக்கோளோட தான் நம்ம ஐயா காசிமேந்தர் அவர்கள் இந்த பரிசை நடத்தி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு இந்த பரிசு கொடுத்ததோட விட போடுவது நாங்க ஐயா நம்ம குழுக்கள் அமைச்சிருக்கார், சொல்லியிருப்பாங்க குழுக்கள் அமைச்சிருக்கிறார். இந்த குழுக்கள் கண்டிப்பாக உங்களை ஃபாலோ பண்ணும். நீ என்ன பண்ற, ஃபோன் பண்ணி என்ன பண்ற, என்ன படிச்சிருக்கிற, நீ என்ன படிக்க போற, உனக்கு படிப்பு சம்பந்தமாகவோ வேலை சம்பந்தமாகவோ எந்த ஒரு சந்தேகம் இருந்தால் நீங்கள் தாராளமாக வேலை பண்றது அணுகலாம். ஓவர் ஃபோன், வாட்ஸ்அப், ஃபோன். இந்த மன்றம் என்ன செய்ய கொண்டிருக்கிறது? மன்றத்தில் ஏற்க பார்த்து 1000 ஏழை மாணவர்கள், 1000 மாணவர்கள், 1000 ஏழை மாணவர்கள், 5 ஆண்டுகள், 1000 பட்டதாரிகள். இது நம்முடைய முதல் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அது மட்டும் இல்ல, இலக்கிய மன்றம் என்ன செய்யுதுன்னா, படித்து கொடுத்த மாணவர்கள் நீங்க டிஎன்பிஎஸ்சியோ ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷனோ பேங்க் எக்ஸாமுக்கோ அப்ளை பண்ணிருக்கீங்கன்னா, அப்படி அப்ளை பண்ண மாணவர்களுக்கு இலக்கிய மன்றம் இலவசமாக பயிற்சி அளித்துக் கொண்டிருக்கிறது. அதை ஐயா ஆசிரியர்கள் செய்து கொண்டிருக்கிறார். இலக்கிய மன்றத்தை சேர்ந்த ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், பள்ளி ஆசிரியர்கள், தங்கவேல் சார், அவர் மாதிரி ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அந்த ஆசிரியர்கள் இந்த வகுப்புகளை நடத்துகிறார்கள். அதில் பல மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அதை பார்ப்பது ரொம்ப சந்தோஷமாக. நம்ம சமுதாயத்தை சேர்ந்த மாணவன் அவன் சரியான வழிகாட்டுதான் அவன் முன்னேறி ஒரு நல்ல உத்தியோகத்தை பெற்றிருக்கிறான் அப்படின்னு நினைக்கும் போது மன்றத்துக்கு ஒரு பெரிய பெருமை. இது ஒரு முக்கியமான காரணம். இந்த என்னைக்குமே நம்மளுடைய குறிக்கோள் பெருசா சவுத்துல, நான் சவுத்து அறுபட படங்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, படிச்சவங்க பிளஸ் 2 முடிச்சவங்க என்ன செய்ய போற ஸ்கூல்ல பிஎஸ்சி சேர்க்கலாம். பிஎஸ்சி என்ன சப்ஜெக்ட் இருந்தாலும் கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸோ, பாட்னி, சேர்த்து வாத்தியார் இருக்கும். எலிமெண்டரி ஸ்கூல்ல, பிரைமரி ஸ்கூல்ல வாத்தியார் இருக்கும். குறிக்கோள் என்ன? சின்னது குறுகிய குறிக்கோள். நான் பிஎஸ்சி முடிச்சது, பிஎஸ்சி ரேங்க் நான் போய் வெளியில் சேரலாம் அப்படின்னு சொல்லி ப்ரொஃபஸர் சொல்றேன். அவர் கண்ணாதான் எழுதிருக்காரு. அது என்ன வேணாலும் கேட்கறாங்க, ஓ அறிவுக்கு ஐஏஎஸ் அதான் குறிக்கோள் பெருசா இருக்கும். நம்ம குறிக்கோள் பெருசா இருக்கும். கிடைக்கிறது என்னன்னா கிடைக்கும். குறிக்கோளை நோக்கி நாம் உழைக்க வேண்டும், சின்சியரா உழைக்கணும். நம்ம மாணவர்களுக்கு இந்த விடாமுயற்சி சொல்லுவாங்க. புரிஞ்சு கொண்டு ஐஏஎஸ் படிக்கிறோம்னா ஐஏஎஸ் படிக்கிறோம்னா இப்பவே மைண்ட்ல டிசைட் பண்ணி, நான் டாக்டர் ஆகணும்னா டாக்டர் ஆகணும்னு இப்பவே டிசைட் பண்ணி, ஸ்கூல்ல 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது டிசைட் பண்ணியாங்க, பிளஸ் 2ல காலேஜ்ல டிசைட் பண்ணி, 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது மைண்ட்ல அதுதான் இன்ஜினியர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், சார்ட்டர் ஆகணும். ரொம்ப பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் நான் சொல்றேன், நல்ல மைண்ட்ல வச்சுக்கேன். ரொம்ப பேருக்கு தெரியாது. நீ சார்ட்டர் ஆகணும் அப்படின்னா பிகாம் படிக்கணும். பிகாம் படிச்சோம்னா சார்ட்டர் ஆகணும் கிடையாது. இந்த பிஏ கம்ப்யூட்டர் படிச்சிருந்தாலும் ஆகணும். அதெல்லாம் தெரிஞ்சு பிஏ கம்ப்யூட்டர் படிச்சிருந்தாலும், பிஏ ஹிஸ்டரி படிச்சிருந்தாலும், எக்கனாமிக்ஸ் படிச்சிருந்தாலும், பிஏ பிலாசபி அப்படி ஒரு சப்ஜெக்ட் தெரியும், பிஏ பிலாசபி படிச்சிருந்தாலும் நீ சார்ட்டர் ஆகலாம். அதுக்கு சிபிடி
அப்படின்னு ஒரு சின்ன எக்ஸாம் எழுதும். ப்ளஸ் டூ முடிச்சவங்க எழுதலாம்னு சொல்லுறாங்க. நான் ப்ளஸ் டூ முடிச்சவங்க அந்த சிபிடி எக்ஸாம் எழுதி 3 மாசத்துல பாஸ் பண்ணி உடனே இங்க ஜாயின் பண்ணிக்கலாம் சிஏ. அது தெரிஞ்சு நம்ம பிள்ளைகளை சாப்பிட ஆக்கலாம், இன்ஜினியர் ஆக்கலாம். ஆனால் எண்ணமும் குறிக்கோளும் உயர்ந்ததாக இருக்கிறது. அதை நோக்கி